த லார்ட். மகேந்திர சிங் தோனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கபில் தேவுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் யாருன்னா அது MS தோனி மட்டும்தான். ஒரு வாட்டி பிளேயர்ஸ் எல்லாருமே அவருடைய வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காஸ்ட்லியான கப்பில் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் டோனிக்கு மட்டும் ஒரு சாதாரண ஒரு டீ ஷாப்பில் கொடுக்குற டீ கிளாஸில் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ பிளேயர்ஸ் எல்லாருமே அதை பார்த்து அவரை கேட்டாங்க, சார் நீங்கள் ஒரு ஃபேமஸான பர்சனாக இருக்கீங்க, ஒரு இந்தியா டீமோட கேப்டன், நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண டீ கிளாஸில் போய் டீ குடிக்கிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு டோனி என்ன சொன்னாருன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த டீ கிளாஸில் டீ குடிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களையும் நான் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னை ஞாபகப்படுத்தும். எனக்குள்ள பெருமை வராமல் இருக்கணும்னா நான் இந்த டீ கிளாஸில் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல வேலையில் நல்லா சம்பாதிச்சாலும் சரி, நம்மளுக்கே தெரியாமல் நமக்குள்ள பெருமை வரும். அதான் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 5 வசனம். ஆமீன்.